லோயர் பேசினத கேட்டு செம்ம காண்டுல இருக்காங்க விஜயா. அப்ப அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து நடந்தத சொல்றாங்க. அதாவது லாயர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. "லாயரா? அவங்க என்னதுக்கு இப்ப ஃபோன் பண்ணாங்க? அதான் 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்களே! இப்ப எதுவும் ஏர்லியா வேல முடியிற மாரி இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல, இல்ல மனோஜ் பத்தி பேசுறதுக்காக தான் கால் பண்ணாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, அவன பத்தி என்ன பேசணுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல மனோஜ் வந்து ரோஹிணிய டைவர்ஸ் பண்ற பிளான்ல இருக்காரா? இல்ல மறுபடி சேர்ந்து வாழ்ற பிளான்ல இருக்காரான்னு கேட்கறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன இது கேள்வி? டைவர்ஸ் பண்ற பிளான் தானே! என்ன புதுசா இப்படி கேட்கறாங்க?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இல்லங்க அவங்க வந்து இன்னைக்கு மனோஜோட ஷோரூமுக்கு வந்து போயிருக்காங்களாம். அங்க போன இடத்துல வந்து மனோஜும், ரோஹிணியும் நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி ஏதாவது நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அங்க வந்திருக்கும். இத எல்லாத்தையும் வச்சு மனோஜ் வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி நாங்களே முடிவு எடுத்துக்கலாமா? அது அந்த லோயருக்கு புரியலையா? அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இல்லங்க அவங்க வந்து பார்த்த நேரம் 2 பேருமே கைய புடிச்சுட்டு ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டு இருந்திருக்காங்க. சிரிச்சு, சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியா? மனோஜ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே! அவன் வந்து ரோஹிணி மேல அவ்வளோ வெறுப்புலலாம் இருக்கான்." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "இல்லங்க அவன் அப்படிதான் பேசிட்டு இருந்திருக்கான். அதத்தான் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து டைவர்ஸ் கேஸ வந்து வாபஸ் வாங்குறது நல்லது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் வந்து இல்ல, இல்ல அந்த கேஸ் வந்து தொடர்ந்து நடக்கட்டும். நான் மனோஜ் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாரி சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "ஒருவேள மனோஜுக்கு வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழ தான் விருப்பம் அப்படின்னா, அத வந்து நாங்க பிரிக்கக்கூடாது. அத அவன் சைட்லயே விட்டுறணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அது எப்படி அவ கூட சேர்ந்து வாழ்றது? அதெல்லாம் முடியாது. நான் வந்து அவனுக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்க்க போறேன். இந்த பணம் பணம் பணத்தால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்பயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு, பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் ஸ்ருதி வீட்டுக்கு போன. அங்க நிம்மதியா இருந்த. இப்ப இங்க வந்திருக்க. இங்க உன்ன எப்படி கவனிக்கிறாங்க எல்லாரும். நீ தான் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கே ஒழிய, யாராவது உன்ன வந்து மனசு கவலைப்படுற மாதிரி பேசியிருக்காங்களா? இல்லல்ல. நீ தான் பணம் பணம்னு அலைஞ்சுட்டு இருக்க. இப்ப அவனுக்கு ஆல்ரெடி பணம் பணம்னு அலைஞ்சு தான் இப்படி ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து குடுத்த. இப்ப அந்த வாழ்க்கை நாசமா போச்சு. இப்ப அடுத்த வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் பணம் பணம்னு அலையிறியே! நீ திருந்த மாட்டியா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு அண்ணாமலை. விஜயா வந்து ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, "பாருங்கங்க, நேத்து வந்து அவன் ஷோரூம்ல இருந்து என்னை எப்படி நேக்கா தொரத்தி விட்டான்ல. இல்லாட்டி அம்மா என் கூட இருக்கட்டும்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவன் அத சொல்லல. அம்மா இங்க இருக்கிறது டிஸ்டர்ப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொன்னான். அதுக்கு காரணம் என்ன? அப்பதான் இந்த ரோஹிணி அங்க வந்து அவன் பேசலாம். நான் இருந்தேன் அப்படின்னா ரோஹிணி வர முடியாது. அப்ப ரோஹிணி கூட பேச முடியாது. ரோஹிணிக்காக தான் என்ன தொரத்தி விட்டுருக்கான். பார்த்தீங்களாங்க அவன் புத்தி எப்படி போயிருக்கு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அது சரி. அவனுக்கு வந்து ரோஹிணி கூட பேசுறது விருப்பம். அவ கூட வாழ விரும்புறான் அப்படின்னா அது அவன் விருப்பம். ஸோ எப்பயுமே வந்து அம்மா கைக்குள்ளேயே அவன் இருப்பான்னு நெனச்சுக்காத. அவன் வந்து இப்ப வளர்ந்துட்டான். இன்னும் அவன வந்து உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நெனைக்காத. ஆனா அவன வந்து நல்வழிப்படுத்த பாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரோஹிணி கூட சேர்ந்து அவ மறுபடி வாழ்ந்தா உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு, "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் சொன்னதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அவனுக்கு இந்த சொத்துல எந்த பங்குமே கிடையாது. எல்லாம் குடுத்தாச்சு. இனிமே முத்துவுக்கும், ரவிக்கும் மட்டும் தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன உன்ன ஏமாத்திட்டு அவன் ரோஹிணி கூட பேசிட்டு இருக்கான். அப்பயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி இருக்க?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப விஜயா வந்து சொல்றாங்க, "அவன் ரொம்ப படிச்சவன். இவங்கள மாதிரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, படிச்சவன் என்ன பண்ணாலும் சரியா? என்ன நீ நியாயம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கோவத்துல வந்து அண்ணாமலை வெளிய போறாரு. அப்ப மீனாவோட அம்மா வந்து கேட்கறாங்க, "என்ன சம்மந்தி என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து, "இல்ல, இல்ல இது மனோஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அண்ணாமலை போறாரு. அந்த டைம் பார்த்து மீனாவும், முத்துவும் வந்து நேரா வந்து அந்த மிஸ்ட்ராவ பார்க்க போறாங்க. அதாவது இவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒருத்தர் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபிசர் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார்ல. அவர் வந்து முத்துவ ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. "நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். நாங்க இப்ப நேரா ஃபைனான்ஷியர்ட்ட போவோம்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதுக்காக அவர கூட்டிட்டு போறதுக்காக முத்துவும், மீனாவும் அங்க போறாங்க. அங்க போய் அவர அப்படியே கூட்டிக்கிட்டு நேரா ஃபைனான்ஷியர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. கால்லாம் பண்ணல நேரா போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அங்க ஃபைனான்ஷியர் இருக்காரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சுச்சு எப்படியும் இவங்க வந்து கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது. இந்த டைம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அப்ப போனோனே முத்துவும், மீனாவும் போறாங்க. கூடவே அவரும் போறாரு. அப்ப உடனே வந்து ஃபைனான்ஷியர் வந்து கேட்கிறாரு, "வாங்க என்ன கேஸ வாபஸ் வாங்க கேட்க வந்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "நான் அன்னைக்கு அத்தன வாட்டி உன்ன பார்க்கறதுக்கு, மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ சிக்கவே இல்ல. நான் உன்கிட்ட என்ன கேட்க வந்தேன்? உனக்கு வந்து ரூ. 48,00,000 குடுக்க இருந்துச்சு. அதுக்கு 3 மாசம் டைம் குடுத்த. அது 1 மாசம் டைமுக்குள்ளயே உனக்கு 10,00,000 திருப்பி குடுத்துட்டேன். மிச்சம் 38,00,000 முடிஞ்ச அளவு குடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா 24 மணித்தியாலத்துல வந்து அந்த மொத்த பணத்தையும் குடு, இல்லன்னா வீட்ட ஜப்தி பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னது பிழ தானே?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, "எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ உங்ககிட்ட இருந்து தான் பணம் வர வேண்டியதா இருந்துச்சு. அதான் அப்படி பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "அப்ப எங்க கிட்ட வந்து 48,00,000 3 மாசத்துல தா அப்படின்னு சொன்னது பொய்யா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து ஃபைனான்ஷியர் வந்து சொல்றாரு, "எனக்கு வேற வழி தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த மிஸ்ரா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "நான் பேசலாமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப ஃபைனான்ஷியர் வந்து கேட்கிறாரு, "யார் இவன்? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் தான். இவன் யாரு புதுசா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து மிஸ்ரா வந்து அவர
அவர் ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. ஐ அம் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தூக்கி காட்டுறாரு. இத பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்ன நடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப உடனே வெளியில போலீஸும் இருக்கு. வர சொல்லவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்ப இவர் வந்து சிசிடிவில பார்த்தாரு. வெளியில வந்து போலீஸ் வெஹிக்கிளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஐயய்யோ! அப்படின்ற மாரி பதர்றாரு. பதறிட்டு சொல்றாரு, "சார் சார் நான் அப்படியெல்லாம் பிளாக் மணி எல்லாம் வச்சிருக்கவன் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து இன்கம் டாக்ஸ் ஆபிசர் வந்து சொல்றாரு. அவரோட டீம வந்து சர்ச் பண்ண சொல்றாரு. சர்ச் பண்ண வரைக்கும் பெருசா வந்து பிளாக் மணி அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல. இவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்ட்டா வச்சிருக்காரு. அப்ப கேட்கிறாரு, "சரி இவங்களுக்கு பணம் கொடுத்த டாக்குமெண்ட் மட்டும் உன்ட்ட இல்ல. அது பிளாக் மணி தானே?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து அவர் வந்து சொல்றாரு, "இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சிந்தாமணி அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட வந்து இவங்களுக்கு எப்பலாம் பணம் தேவையோ, அவங்க என்கிட்ட குடுத்து இவங்களுக்கு குடுக்க சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து ஒரு மீடியேட்டர் மாரி தான் வொர்க் பண்ணேன். எனக்கு வந்து அதுல எந்தவித பங்கும் கிடையாது. சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் முழு காரணம். அது மட்டும் இல்லாம வீட்ட வந்து ஜப்தி பண்ண சொன்னதும் அவங்க தான். 24 மணித்தியாலத்துல பணத்த குடுக்கல அப்படின்னா, வீட்ட வந்து கையில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியும் மிரட்ட சொன்னது அவங்க தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே மீனாக்கும், முத்துவுக்கும் செம்ம காண்டாகுது. அப்ப எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் சிந்தாமணி தான். இது தெரியாம உன்கிட்ட வந்து மோதிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப அந்த மிஸ்ரா கேட்கிறாரு, "யார் அந்த சிந்தாமணி?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அவளும் இவன மாரி தான். ஆனா இவன் வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றான். அவளும் ஒரு வட்டிக்காரி தான். அநியாயத்துக்கு வட்டி வசூலிக்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒருத்தி தான் அவ அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இப்ப இவர்கிட்ட பேசி யூஸ் இல்ல. அங்க போவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. போற வழியில முத்து சொல்லிட்டு போறாரு பைனான்சர் கிட்ட. இத வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அது இதுன்னு சொல்லி அவளுக்கு வந்து முன்னாடியே வந்து ஹிண்ட் குடுத்த அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. அப்ப மிஸ்ராவும் சொல்றாரு, "ஆமா இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்ல வேணாம். சொன்னா அவங்க வந்து உஷாராயிருவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல இல்ல இத்தன நாள் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு போலீஸ்காரர் கூட வந்ததில்ல. அந்த அளவுக்கு நீட்டா வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சிந்தாமணினால தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அதனால சிந்தாமணி கூட இனிமே சகவாசமே வச்சுக்க மாட்டேன். அதனால அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணியும் பேச மாட்டேன். நீங்க வந்து பயப்படாம போங்க." அப்படின்ற மாதிரி ஃபைனான்ஷியலும் சொல்றாங்க. அப்ப இவங்க கிளம்பி போயிட்டு இருக்க நேரம் பார்த்து திடீர்னு வந்து இன்கம் டாக்ஸ் ஆபிசருக்கு வந்து ஒரு கோல் ஒண்ணு வருது. அவசரமா வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரைடு போகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்து கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. முத்து சொல்றாரு, "பிரச்சனை இல்ல. சிந்தாமணிய தானே அவங்க 2 நாள் கழிச்சும் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க போய் உங்க வேலைய பாருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "ஏதோ அவசரமா போகணும்னு போனீங்களேடா, என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப விஜயாவையும் கூப்பிடுறாங்க. அப்ப விஜயா கூப்பிட்டு சொல்றாங்க, "இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சிந்தாமணி தான்." அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்கறாங்க. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, "ஃபைனான்சர் கொடுத்த அந்த 48 லட்சமும் வந்து அந்த ஆளுடையது கிடையாதாம். சிந்தாமணி அந்த ஆள் மூலமா அவங்க பணத்த அந்த ஆள் மூலமா அத்தைக்கு கடனா குடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப விஜயா கேட்கறாங்க, "என்ன சொல்ற நீ?" அப்படின்ற மாரி ஒரு மாரி பதட்டத்துல கேட்கறாங்க. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, "ஒவ்வொரு தடவ நீங்க அந்த ஆள் கிட்ட கடன் வாங்குறப்ப எல்லாம் அந்த பணத்த கொடுத்தது சிந்தாமணி தான். அத வந்து அந்த ஆளே இப்ப சொல்லிட்டான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே விஜயாக்கு செம்ம கோவம் வருது. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்." அப்படின்ற மாரி மீனா பார்த்து சொல்றாங்க. அப்ப மீனா ஒரு மாதிரியா முழிக்கிறாங்க. உடனே வந்து முத்து கேட்கிறாரு, "இதுக்கு மீனா எப்படி காரணமாவா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையும் கேட்கிறாரு, "நீ இதுதான் சாக்குன்னு சொல்லி எல்லா பழியையும் தூக்கி மீனா மேல போடுறியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல இவ வந்து அவளுக்கு எதிரா வந்து போட்டி போட்டு ஜெயிச்சதால தான் அவ வந்து கோவத்துல வந்து இந்த வேலைய பார்த்திருக்கா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அவ வந்து அந்த கோவத்துல பார்த்தது சரி. நீ வந்து அவ ஃப்ரெண்ட் தானே, உனக்காக விட்டுருக்கலாம் தானே அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "ஆமா எனக்காக தான் அவங்க இன்னும் பொறுமையா இருக்காங்க. ஒரு அளவு பொறுமையா இருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அவகிட்ட பேசுறதெல்லாம் யூஸே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான்னு சொல்றாங்கல்ல. இவங்க போய் பேசட்டும். பேசி பார்க்கட்டும். யார் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிய வரும். வாங்க கூட்டு போவோம்." அப்படின்ற மாரி முத்து, மீனா, அண்ணாமலை, விஜய் எல்லாருமே சிந்தாமணி கிட்ட போறாங்க. அப்ப சிந்தாமணி கிட்ட போய் விஜயா கேட்கறாங்க, "என்ன சிந்தாமணி இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப "எப்படி பண்ணேன்?" அப்படின்ற மாரி சிந்தாமணி கேட்கறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "என்ன நீங்க வந்து மீனா வந்து உங்களுக்கு எதிரா எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுட்டா அப்படின்றதுக்காக நீங்க வந்து மீனாவ தான் பழி வாங்கணும். அத விட்டுட்டு என்னையே பழி வாங்குறீங்க சிந்தாமணி. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? மீனா ஒரு ஆளு. அவ என்ன எதிர்த்து ஜெயிச்சுட்டா அப்படின்றதுக்காக நான் வந்து பழி வாங்குறேன்னு நெனைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவ ஜெயிச்சாலும், தோத்தாலும் என் ஆட்சி தான் அங்க நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப "என்னத்துக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உங்க வீடு இருக்கிற லொகேஷன் அப்படி மாஸ்டர். அந்த லொகேஷன் எனக்கு தேவ. நான் அத என் கண்ட்ரோலுக்கு எடுத்தேன் அப்படின்னா, ஒரு பெரிய லெவல்ல புரமோட் பண்ணி, அது பயங்கரமான ஒரு விலைக்கு வித்துறலாம். அது உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு லொகேஷன் தான் அது. அந்த வீடு எனக்கு வேணும். அதுதான் நான் அப்படி பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப விஜயா கண்ணெல்லாம் கலங்குது. "இல்ல சிந்தாமணி, எங்க வீடு அது. எனக்கு எங்க அப்பா குடுத்த வீடு. அது மட்டும் இல்லாம என் புருஷன் வந்து அவர் உழைப்புல வந்து கட்டுன வீடு. குடுத்துருங்க சிந்தாமணின்னு" கெஞ்சுறாங்க. சிந்தாமணி கேட்கிற மாரி தெரியல. சிந்தாமணி கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. கேட்கிற மாரி தெரியல. உடனே வந்து முத்துக்கு கோவம் வந்துருச்சு. "ஏம்மா இந்த பொம்பள கால்ல விழுந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து எழும்ப சொல்றாரு. எழும்ப சொல்லிட்டு, "உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைமு. அதுக்கிடையில வந்து இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கல அப்படின்னா, மொத்தமா உள்ள இருப்ப." அப்படின்ற மாரி மிரட்டிட்டு போறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, "என்ன தைரியத்துல அவள இவ்ளோ மிரட்டிட்டு வார?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அதெல்லாம்
எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைய பார்க்கிறாரு. அண்ணாமலையும் அப்படியே சிரிக்கிறாரு. இப்படிதான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.